ஹாய் ஆல், வெல்கம் டு ஜேதே விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி ஈஸியாக 10 மினிட்ஸில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு உளுந்தை நம்ம ஊற வச்சுக்கணும். ஒரு 9 o'clock செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு 6 o'clock ஊற வச்சாலே போதும். ஒரு 3 hours ஊறினாலே போதும். இந்த பவுலில் தான் எங்கள் வீட்டு அளவுக்காக இந்த ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிறோம். இந்த பவுல் அளவுலேயே பார்த்தீங்கன்னா 4 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். உளுந்தை 3 hours நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். அது நல்லா பேஸ்ட் ஆனால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கஞ்சி டைப்பில் செய்ய போகிறோம்ல. இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு 4 பங்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அது வேகிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றிட்டு தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் அது நல்லா வேகும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சால்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் போட்டுக்கணும். இது ரெண்டும் போட்டு நல்லா வேக விடணும். இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 to 15 minutes ஆகும். இது நல்லா வெந்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நுர டைப்பில் பொங்கி பொங்கி வரும். பக்கத்துலேயே நின்று இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 தான். ஒன்று பார்த்தீங்கன்னா தேங்காய், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெல்லம். நாட்டு வெல்லம் எடுத்துக்கலாம், நாட்டு சக்கரை ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி என்ன வேணால் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அது வெந்து வரும். வெந்து வரும்போதே நம்மளுக்கு ஸ்மெல் நல்லா தெரியும். உளுந்தோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா அது வெந்து இதுவாக இருக்கும் போதே நல்லாயிருக்கும். வீடு ஃபுல்லாக கமன்னு ஸ்மெல் நல்லாயிருக்கும். 15 minutes போதுமானது. அது வெந்துட்டுருக்கும். அந்த சைடில் பார்த்திங்கன்னா தேங்காய் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நாங்கள் தேங்காய் துருவில் இந்த மாதிரி ஒரு 3 சில்லு தேங்காய் மிக்சியில் ஒரே ஒரு இது மட்டும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். துருவனாப்பில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நாங்கள் வெல்லம் இல்லாதனால நாட்டு சக்கரை போட்டுக்கிட்டோம். இனிப்பு நம்மளுக்கு ஏற்ற அளவு தான். நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு சாப்பிடுவோமோ நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நாங்கள் ஒரு பவுலுக்கு பார்த்திங்கன்னா 150 grams ஆஃப் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கோம். வெல்லமும் அதே மாதிரி தான். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒருத்தருக்கு வெல்லம் நிறையா பிடிக்கும், ஸ்வீட் நிறையா சாப்பிடுவோம், இல்லை கம்மியாக சாப்பிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் உளுந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் வெல்லம் ஆட் பண்ணணும். இறக்க போகிற ஒரு 5 minutes முன்னாடி தேங்காய் ஆட் பண்ணால் போதும். ஒரு 5 minutes நல்லா அதை கிளறிட்டு இறக்கி வச்சிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உளுந்தங்கஞ்சி யார் யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் உள்ளவங்க, முட்டி பிரச்சனை, இந்த முதுகெலும்பு பிரச்சனை அந்த மாதிரி இருக்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். எங்கள் ஜெய்குட்டி பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாரு. அவருக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேட்டால் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே சாப்பிட்டாரு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. நம்ம டெய்லி என்னடா சமைக்கிறது அப்படின்னு இருக்கும்போது இது ஈஸியாக குயிக்காக 10 நிமிஷத்தையே செஞ்சிடலாம். ஊற வைக்கிறது மட்டும்தான் வேலை. தேங்க்யூ மக்களே. கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நிறைய வீடியோஸ் போட முடியும்.